ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ எதுக்குள்ளேயே இறங்குறீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஆழம் பாருங்கள். ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம வந்து ஒரு இதை ரெஸ்கியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி செத்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தான் பயமாக இருக்குது. ஒரு காக்காவை ரெஸ்கியூ பண்ண போகிறோம். என்னன்னு தெரியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா? கொஞ்சம் எனக்கே இப்போ ரொம்ப இதாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ இதாக வா இங்கே வருங்க. இதுலேருந்து குளிச்சுட்டு இதுலேருந்து குளிக்க வா ப்ரோ கேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், ஒரு காக்கா தெரியுதா? போய் காமிக்கிறேன். ஒரு காக்கா வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டம் விடுற நூலில் வந்து சிக்கி இருக்குது கேஸ். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் பட்டம் விடுற நூல். அதாவது நான் வந்து காலையில் பார்த்தேன், மேபி இறந்துருச்சுன்னா போடு. சூப்பர் கைஸ் வெல்டன் கைஸ். நம்ம உயிரோட இருக்க கைஸ், நம்ம காப்பாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பேட்ஸ் லவர், புரியுதா? அதாவது ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம மதிக்கணும். ஏன்னா நம்ம பட்டம் விட்றீங்க, அதெல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் கைஸ் நீங்கள் சரிங்க. அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை. பட் இருந்தாலும் மேபி நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த நூல் வந்து கொஞ்சம் லேசான நூல் வாங்கி விடுங்க. என்ன ப்ரோ நீங்கள் பட்டம்லாம் விட்டதே கிடையாதுன்னு கேட்பீங்க. விட்ருக்கேன் கைஸ், நானும் விட்ருக்கேன். எப்படி சிக்கியிருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வி மாதிரி போயிருக்கு நூல் வந்து வி மாதிரி போயிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேட்ஸு, ஏன்னா ஒரு காக்காவால் இன்றைக்கி வந்து எப்படின்னா அதனால் நம்ம முடியாது. ஏன்னா ரெக்கையை பார்த்தோன்னா செம்ம ப்ரோ செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு ப்ரோ. ரெக்கை பறக்காது. மேபி இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்ம மழை, சரியான மழை. நேற்று ஃபுல்லாக 1 மணிலேருந்து பெஞ்ச மழை தான். அவ்வளோ மழை நேற்று ஃபுல்லாக பெஞ்சிருக்கு. இன்றைக்கி ராத்திரி நேற்றோடு இன்றைக்கி இதாங்க சரியான மழை. இப்போ வந்து வானம் இருட்டாக ஆகிட்டுருக்கு. இன்னொரு 15 நிமிஷத்தில் நாங்கள் இங்கேருந்து வெளியே போகணும். எங்களுக்கு அவ்வளோதான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்லை கட்டி அடி இறக்கிருங்க ப்ரோ. இறக்கி நம்ம எதுவும் ரெஸ்கியூ பண்ணலாம். ஏஸ் நீங்கள் வந்து இது பண்ணலாம், அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பட்டம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து போட்டு பார்க்க போகிறாரு. இதை நம்ம ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சால் எஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் சின்ன காக்கா தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ முடிஞ்சுது ப்ரோ. ரைட் அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அத்துட்டாங்க ஒரு வழியாக, ஆனால் அத்துட்டாங்க. மேபி அது வந்து இப்போது அவ்வளோதான் கைஸ். முடிஞ்சுது. ரைட் கைஸ், ஓகே. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். ரைட்டு ஓகே வெயிட். ஒன்றுமே அவளை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதானு தெரில. அது வந்து உள்ளே ஏறிடுச்சு நரம்பு. வந்து இது பேர் என்ன கயிறு ப்ரோ சொல்லுவாங்க? நரம்பு தானா? உள்ளே ஏறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதானு தெரில. வெயிட் இதை ரெஸ்கியூ பண்ணுங்க. அப்பா பார்த்தா தெரியும் எப்படி சொட்டு வந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் இது வந்து நாங்கள் 3 மணி நேரம் ஆகிட்டு நாங்கள் இதை பார்த்தே. பட் மழை சரியான மழை, அதனால தான் நாங்கள் இதை ரெஸ்கியூ பண்ண முடியல. சொல்ல அத்துட்டோம், எப்படி விட முடியாது இந்த காக்காவை. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணி தான் விட முடியும். அப்படிங்க ப்ரோ. தலை தொங்குது பார்த்தீங்களா? தெரியுதா என்னன்னு தெரில. தலை ஒரு மாதிரி தொங்குது பாருங்கள். அதுதான் தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் அதில் அடிபட்டுருக்கு. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நம்ம மஞ்சள் அதை ஏதாவது வச்சு விட்டோம்னா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் ஒர்க் ஆகும். எப்படி இது நாங்கள் நிற்கிற இடம் ரொம்ப எப்படி இது கட்டி ரொம்ப வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடம் அதெல்லாம் தெரியும். இது வந்து எங்களுக்கு யார் அனுமதியும் கிடையாது. பார்த்தாங்கன்னா ரொம்பவே திட்டுவாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், அந்த பட்டம் ஏறுது பார்த்தீங்களா? ஏகப்பட்ட பட்டம் ஏறும். என்ன பண்ணுறது? சரி ப்ரோ, மெதுவாக இறங்குறீங்களா ப்ரோ? ரொம்ப ரிஸ்க்கானது தான். இவர் வேறு செப்பல் வேறு போட மாட்டார். சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டார். அப்புறம் ப்ரோ ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். என்னென்னா கைஸ், எனக்கு வந்து கால் ஸ்லிப் ஆயிருமோ ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா எப்போவுமே எனக்கு அப்படி தான். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வாட்டி ஏகப்பட்ட வாட்டி விழுந்துருக்கோம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப டஃப்பு தான். வெளியே போகிறது ஓகே கைஸ். நாங்கள் இதை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி விட்டுருவோம். அந்த வீடியோ இன்னும் வரும் ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று ட்வீட் வந்து போட்டிருக்குது. ஸோ ஓகே கைஸ், பை. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே கூட நரம்பு போகுது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. தெரியுது அந்த நரம்பு போதா? எங்கேயும் கைட்டு அத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். கைட்டு மேபி பட்டா எங்கேயும் அத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சதா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை வைக்கிற வீடியோ உங்களுக்கு வரும். பை, டேக் கேர், பாய்.